நேத்து நடந்த சம்பவம் வந்து கர்த்தர் தாமே மட்டுமாய் என்னோட குடும்பத்த பாதுகாத்த தயவுக்காக நான் கர்த்தர நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் குடுத்த 5 பிள்ளைகளையும், என்னோட பேர பிள்ளையும், என்னோட புருஷனையும் கர்த்தர் பாதுகாத்தார். நேத்து ஒரு சின்ன சம்பவம் பெரிய சம்பவம் நடக்க வேண்டியது. தேவனோட வலது கரமானது எங்கள குடும்பத்த தாங்கி நடத்துறபடியால் நான் கர்த்தர ஸ்தோத்திரிக்கிறேன். நேத்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் மார்க்கெட் போறதுக்கு என்னோட வீட்டுக்கிட்ட இருக்கிற மார்க்கெட் வந்து நேத்து ஞாயிற்றுக்கிழமை பெருநாள்னால அங்க வந்து கடையெல்லாம் சாத்தப்பட்டுருச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் தொலைவு போணும். அந்த மார்க்கெட்டுக்கு போகக்குள்ள நான் என்ன செஞ்சுட்டேன்னா, இந்த கூடாரத்துல நான் வந்து அந்த நார்மலி நான் வந்து கலந்துருவேன். அந்த டைம்ல வந்து நான் அவர் சீக்கிரம் மணி ஆச்சுன்னு சொல்லக்குள்ள, நான் என்ன செஞ்சுட்டேன்னா, அந்த ஆன் பண்ணிட்டே நான் வந்து அந்த பிரசங்கத்த அம்மா பேசுற பிரசங்கத்த கேட்டுக்கிட்டே நானும் என் ஹஸ்பண்டும் போயிட்டுருக்கோம். அப்புறம் அந்த ஒரு ஜங்ஷன் ஒரு பெரிய ஜங்ஷன் அந்த இடத்துல எவ்வளோ ஆக்சிடென்ட் வந்து எத்தனையோ பேர் செத்து போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவர் என்னோட ஹஸ்பண்ட் காடி ஓட்டிட்டு போகக்குள்ள ஆக்சுவலி அவர பார்த்துருக்கணும் அந்த இடத்துல. அவரு பார்க்காமயே அவரோட பாதைய எடுத்துட்டால ஒரு பெரிய லோரி. அது ஷெல் டேங்கு லோரி வந்து அப்படியே அவர வந்து எங்கள வந்து அப்படியே ஒன்று ஒரு ஒரு வினாடியில எங்கள வந்து அப்படியே அடிச்சு எங்கள நாங்க அந்த நேரத்துல அங்கனே நாங்க இறந்து போயிருப்போம். அப்படி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்ததுக்கு தேவன் பாதுகாத்துற எங்களுக்கு எங்க காடிய கர்த்தர் சைட்டுக்கு கொண்டு போக கிருபை செய்த தயவுக்காக நான் கர்த்தர நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எவ்வளோ அற்புதம் அநேக நன்மைகள் என் ஜீவியத்துல செய்துகிட்டு இருக்கிறார். இந்த கூடாரத்துல நான் நினைச்சே பார்க்கல. இந்த கூடாரத்துல நான் வந்து கர்த்தர் மட்டுமா என்னை பாதுகாத்து என் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிற தயவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாம என்னோட குழந்தை ஹஸ்பண்டோட தம்பி வந்து என்ன ஆச்சுன்னா, அவரு வந்து எங்ககிட்ட அண்ணா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லக்குள்ள, அப்ப நாங்க எவ்வளோ காசு அவரு குடுத்துருக்காரு. அப்புறம் அது இல்லாம இவரு ஃப்ரெண்டு கிட்ட வட்டி வாங்கி 20,000 வரைக்கும் குடுத்துருக்காரு. அந்த வட்டி காசு கூட 4 மாசம் கிட்ட அவரு கட்டல. எத்தனோ ஒரு 4 மாசம் 4 வருஷம் கிட்ட இருக்கும். 3, 4 வருஷம் இருக்கும். அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, நானும் கர்த்தர் சமூகத்துல வச்சு ஜெபிக்கிறது. அவர் என்ன செஞ்சிருக்காரு, 10,000 வெள்ளிய வந்து குடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய அற்புதம் செஞ்சாரு. அவர் வாழ்க்கையில அது மாரி செய்யவே குடுக்கவும் மாட்டாரு. ஆனா அந்த 10,000 வந்து குடுத்துட்டு, "அண்ணே நான் அண்ணி பேங்க்ல 10,000 போட்டுட்டேனே, மீதி காசு 6வது மாசம் நான் குடுக்குறேனேன்னு" சொன்னாரு. ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அழுகாச்சியே வந்துருச்சு. தேவன் செய்த அநேக நன்மை. இது ஒரு பெரிய அற்புதம். கர்த்தர் செய்தபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கணும். என்னோட கர்த்தர் வல்லமையாய் எடுத்து என்னோட பிள்ளைகளையும், என்னையும், என்னோட பேர பிள்ளையும் எடுத்து நடத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த அநேக நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம்.